அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ஐடிசி அனௌன்ஸ் பண்ண டீமர்ஜர் அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணப்பட்டு உங்களுக்கு அதன் பிறகு ஐடிசி ஷேரும் ஐடிசி ஹோட்டல் ஷேரும் தனியாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுங்க. உங்களுக்கு ஒரு ஷேர் தரப்படும். நீங்கள் 10 ஐடிசி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா, புரியுதுங்களா, 10 ஐடிசி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் தரப்படும். 10 ஷேருக்கு நீங்கள் கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான காசு உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செய்யப்படும். ஐடிசி ஹோட்டல் ஷேரு வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷேரோடைய டீமர்ஜர் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றா பேசலாம். என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பேசலாங்க. ஐடிசி ஷேரு இப்போ கொஞ்ச நாளாக கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா, ஐடிசியோடைய மெயின் ரெவன்யூ அல்லது ப்ராஃபிட் எதுலேருந்து வருது அப்படின்னா அவங்களுடைய சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து தான் வருது. ஆனால் கவர்மெண்ட் சிகரெட் பிஸ்னஸுக்கு இன்னும் ஜிஎஸ்டியை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதா மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனோ அல்லது நியூஸோ ஃப்ளோட் ஆயிருச்சு. அதனால் ஐடிசியோடைய ப்ராஃபிட் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால ஐடிசியோடைய ஷேரை ஸ்லைட்டாக குறைச்சிருக்கிறாங்க. சப்போஸ் பட்ஜெட்டில் அதை டாப் மோஸ்ட் ஜிஎஸ்டி பக்கெட்டில் வச்சு டேக்ஸை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் அதோடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸு கீழே விழும். ஆனால் ஐடிசி பாஸ்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேக்ஸை அப்படியே கன்சூமருக்கு பாஸ் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் அவங்களுடைய ப்ராஃபிட்டை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐடிசி ஷேரை நீங்கள் கொரோனா டைமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் பிஸ்னஸ் தான் ஐடிசியோடைய ப்ராஃபிட்டை கீழே இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ரீசன் என்னென்னா, கொரோனா டைமில் அவங்களுடைய ஹோட்டல் ரூம்ஸ் எதுவுமே ஆக்குப்பை ஆகலை. ஆக்குபன்சி ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. யாரும் ஹோட்டல் தங்கலை. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ணணும், எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனைனால ஐடிசி ஹோட்டல்ஸ் நெகட்டிவில் ரன் ஆச்சு. அதனால் ஐடிசி ஷேரோடைய ப்ரைஸ் பெருசாக ஏறலை. இதுவும் ஒரு காரணம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, செம்ம டிமாண்ட் ஏன்னா பென்டப் டிமாண்ட். ரொம்ப நாள் மக்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்ததுனால அதுக்கப்புறம் மக்கள்லாம் பயங்கரமாக வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல் ஸ்டாக்கும் பயங்கரமாக ஏறி இப்போ ஹோட்டல் ஸ்டாக்கோடைய வேல்யூவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சரிங்களா? அதனால் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஐடிசி ஹோட்டலோடைய ஷேரு மற்ற ஹோட்டல் ஷேருக்கு ஈக்குவலண்ட்டாக மேலே போய் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. ஆனாலும் இந்த ஷேரோடைய, அதாவது ஐடிசி ஹோட்டலோடைய ஷேரு கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன காரணங்களால் நிகழலாங்கிறதையும் பார்ப்போம். ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியாக ஸ்டாக்காக ஆனதுக்கப்புறம் அதோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் 40% தான் ஐடிசி கிட்ட இருக்கும். அதாவது 40% ஆஃப் த ஐடிசி ஹோட்டல் ஷேரை மட்டும்தான் ஐடிசி பேரண்ட் கம்பெனி வச்சுக்க போகிறாங்க. சரிங்களா? மிச்சம் 60% பப்ளிக் கிட்ட வித்துற போகிறாங்க. யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கரண்ட்டாக ஐடிசியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி தான் ஒரு 17% கிட்ட ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டும் கூட ஒரு நல்ல போர்ஷனை 5% எவ்வளோ வச்சுருந்தாங்க. கொரோனா டைமில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றாங்க. அதுக்கப்புறம் விற்கிறத நிப்பாட்டிட்டாங்க கவர்மெண்ட். சரிங்களா? இப்போது அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு காசு தேவைப்படுது. அவங்க ஐடிசி ஷேரை விற்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸை தனியாக லிஸ்ட் பண்ணுறதுனால லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி அவங்க வச்சிருக்கிற, அதாவது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஐடிசி ஹோட்டல் ஷேரை விற்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி விற்றாங்கன்னா அந்த டிமாண்ட் சப்ளை காரணமாக ஐடிசி ஹோட்டல்ஸோடைய ஷேர் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. முன்னாடி சொன்ன காரணத்தில் ஹோட்டல்ஸோடைய கரண்ட் பிஇக்கு ஏற்ற மாதிரி ரீரேட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகலாம். இல்லை இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி சப்போஸ்
சப்போஸ் வந்து நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் சப்ளை அதிகமாயிரும், அதனால் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது காரணம். சரிங்களா? ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்ல பிஸ்னஸ். ஆனால் அது ஒரு சைக்ளிக்கல் பிஸ்னஸ். புரியுதுங்களா? இப்போ இருக்கிற மாதிரியே பீக் டிமாண்ட் வந்து என்னாலும் இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. கொரோனாவுக்கு அப்புறம், அதாவது கொரோனா டைம்லலாம் ரொம்ப லாஸில் இருந்து இப்போ தான் ரீசெண்ட் இயரில் வந்து நல்ல ப்ராஃபிட்டை, நல்ல க்ரோத்தை வந்து ஐடிசி ஹோட்டல் நிறுவனம் காட்டிட்டு வருது. இப்போ தனியாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க ஐடிசி ஹோட்டல்ஸில் ஐடிசிங்கிற நேமை யூஸ் பண்ணுறதுனால ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு சின்ன போர்ஷனை ராயல்ட்டி ஃபீயாக ஐடிசி ஷேருக்கு கொடுப்பாங்க, அதாவது ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுப்பாங்க. இது ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் இண்டெக்ஸில் இருந்து வெளியில் வருது இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஐடிசி ஷேர் தான் வந்து நிஃப்டி 50க்குள்ளே இருக்க போகுது. நம்ம எல்லாரும் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபாரினர்ஸும் இண்டெக்ஸுக்குள்ளே உள்ள ஸ்டாக்கில் தான் வந்து வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியாக பிரிகிறதுனால அந்த சிப் அமௌண்ட்டு ஐடிசி ஹோட்டலுக்கு போகுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் ஐடிசி ஹோட்டல்ஸோடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆங்கிள்லேயும் வந்து நீங்கள் யோசிக்கணும். ஒரு சில இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பிடிக்காது, ஆனால் சிலருக்கு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் வந்து ஸ்டேக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஐடிசி ஷேரை அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஐடிசி ஷேர் வந்து கிடச்சிரும். ஆனால் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் சைக்கிளிக்கல், எனக்கு வந்து இது ஒரு இண்டெக்ஸ்லேருந்து தனியாக பிரியுது, அதனால் நான் விற்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். பட் ஆனால் நம்ம ஐடிசி ஹோட்டலுங்கிறது ஐடிசிங்கிற நல்ல நிறுவனத்துக்கிட்ட இருக்கிறதுனால லாங் டேர்மில் வச்சுக்கலாம், அவ்வளோ ஒன்றும் மோசமாக போயிடாது அப்படிங்கிறத என்னுடைய சிந்தனையும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடிசி ஹோட்டல் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதோடைய வேல்யூவேஷன், பாட்டம் லெவல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், நெட் சேல்ஸ் எப்படி இருக்குது, எபிட்டா எவ்வளோ இருக்குது, கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது கடன் இருக்கா, இந்த மாதிரி வந்து அவங்க இனிஷியலாக கொடுக்குற டேட்டாவை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லை அந்த வேல்யூவேஷனை மற்ற பியர் ஸ்டாக்கான ஓபராய் ஹோட்டல் அல்லது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது ஐடிசியும் ரொம்ப ரொம்ப ரெப்யூட்டட் ஹோட்டல் பிராண்டு தான். ஸோ அதை வச்சு ஒரு முடிவு வந்து கூட எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பண தேவை இருக்குது, ஐடிசி ஹோட்டலை விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்படி கூட கம்பேர் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. ஆக மொத்தத்தில் ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து ஐடிசி ஷேருக்குள்ளே இருக்காது. அந்த ஹோட்டல் பிஸ்னஸை தனியாக இருக்கிறதுனால லாங் டேர்மில் இந்த ஹோட்டலுங்கிற தனி பிஸ்னஸை தனியாக ஃபோக்கஸ் கொடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால சப்போஸ் அந்த செக்டர் நல்லா க்ரோ ஆச்சுன்னா கண்டிப்பாக ஐடிசியும் க்ரோ ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறுக்க முடியாதுங்க. ஐடிசி ஹோட்டலுடைய டீமர்ஜர் டேட்டு 1 ஜனவரி 2025. சப்போஸ் எனக்கு ஐடிசி ஹோட்டல் ஷேர் வேணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட வந்து ஆனால் 10 மல்டிபிள்ஸில் வந்து ஷேர் இல்லை, அதாவது என்கிட்ட 99 ஷேர் தான் இருக்குன்னா அப்போ 90 ஷேருக்கு உங்களுக்கு 9 ஐடிசி ஹோட்டல் ஷேர் கிடைக்கும். மிச்சம் இருக்கிற 9 ஷேருக்கு வந்து அந்த காசு தான் வந்து கொடுப்பாங்க, கிரெடிட் பண்ணுவாங்க. ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் கிடைக்காது. அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ரேஷியோலாம் கரெக்டாக டேலி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜனவரி 1க்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த 10 மல்டிபிள்ஸ்லாம் வாங்கிக்கங்க. சப்போஸ் 99 இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 10 ஐடிசி ஹோட்டல்ஸ் ஷேர் தரப்படுங்க. இந்த மாதிரி யோசிக்கிறதுனாலும் யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிறவங்க சப்போஸ் இப்போ ஐடிசி ஷேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கல அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் டில் ஜனவரி. சரிங்களா? ஜனவரியில் எப்படியா இருந்தாலும் ஐடிசி ஹோட்டல் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ஐடிசியோடைய ஷேர் ப்ரைஸ் இன்னும் குறையும். அப்போது உங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் இல்லாமல் நான் ஐடிசி ஷேர் ஹோல்டரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சீப்பான ப்ரைஸ்லேயே ஐடிசி ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி யோசித்து வெயிட் பண்ணுறவராக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். அதுவும் வந்து ஒரு நல்ல டைரக்ஷன் ஆஃப் ஒரு முடிவு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜனவரிக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஃபெப்ரவரி பட்ஜெட்டிங்கில் உங்களுக்கு வந்து எப்படியும் பட்ஜெட்டில் வந்து இதுக்கு நெகட்டிவாக வரும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஸ்டாக் ப்ரைஸை லைட்டாக குறைச்சாலும் குறைப்பாங்க. அப்போ கூட வந்து என்ட்ரு ஆகலாம். இல்லை அப்படின்னா பட்ஜெட்டில் ஒருவேளை வந்து ஹை ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐடிசியோட ஷேர் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் வந்து பிளிப் ஆகும். அப்போ வந்து கூட வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மில் யோசித்து என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து ஐடிசி ஷேரை பற்றி யோசிக்கலாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தாட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? முடிவு உங்கள் கையில் தான். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் என்னுடைய தாட்ஸை எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே ஷேர் பண்ணுறேங்க. சரிங்களா?